குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஹரா. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப ஹரா இந்த படத்தோட கேப்ஷன் குருவை பார்த்துலாம். அனுமோல் மோகன் அவர்கள் 1980 காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தான் இந்த ஒரு மைக் மோகன் சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. அவர் நடிச்சிருக்காரு. மைம் கோபி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு நிகழ்ந்துருது. ஒரு ஏரியால குண்டு வெடிப்புல இருந்து கதை ஆரம்பிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடியிருப்பு பகுதியில இருந்து கதாநாயகன் மோகன் அங்கிருந்து வெளியில வராரு. வந்தவர் பாத்தீங்கன்னா அவங்க மகை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகை இறந்துட்டாங்க. அந்த மகளை இறந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்போது பஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த இவர் கோவப்பட்டு அவனை துப்பாக்கியால பப்ளிக் பிளேஸ்ல சுட்டுறாரு. சுட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அவங்க பஸ்ல பார்த்த பயணிகள் 2 பேர் இவரை அடையாளம் சொன்னோடனே அவங்க வரைகிறாங்க. வரைஞ்சி இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சவங்க இவரை பிடிச்சாங்களா இல்லையா, மோகன் அவர்களை போலீஸ் பிடிச்சதா இல்லையா, இவங்க மகளை கொன்னது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஹரா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா விஜய் ஸ்ரீஜி இவர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். இவருடைய வசனங்களும் சரி, திரைக்கதை அமைப்பும் சரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு 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 டக்குன்னு ஒரு டிராவல் ஆகி இன்ட்ரோல் பிளாக் வருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கொன்னது யாரு, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போகும்போது போலி மாத்திரைகள், போலி மருந்துகள் விஷயம், இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மாஃபியா இருக்கா, மருந்துகள் எல்லாம் ஊழல் பண்ணுவாங்களாங்கிற அந்த புது விஷயத்த இயக்குனர் ஓப்பன் பண்ணது போரடிக்காம அப்படியே டக்குன்னு டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் மோகன் அவர்களுடைய அந்த கெட்டப், தாடி, கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இயல்பா நடிச்சிருக்காரு. அவருடைய குரலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா அழகா இருக்கு. ஒரு பொண்ணோட தகப்பை என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாரோ அந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்க இவருடைய மனைவி அவர் அனுமோலா இருக்கட்டும், அவங்களுடைய கேரக்டரும் அழகா இருக்கு. கதாநாயகி அப்புறம் 2 பசங்க அவங்களுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம். எப்படி விஜய் சிறிஜியோட வசனங்களும் திரைக்கதையும் எப்படி படத்துக்கு ஒரு உதவியா இருந்ததோ, அதே மாதிரி படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்ன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த ஹரா திரைப்படம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவரும் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வல்கரான ஒரு காட்சிகள் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. சில விழிப்புணர்வு காட்சிகளும் இருக்கு. பெண் குழந்தைகளை பெற்றவங்க எப்படி பெண்களை பார்த்துக்கணும், சமுதாயத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை பெண் குழந்தைகள் சந்திக்கிறாங்கிறத இயக்குனர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, ஹரா படத்தோட ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.